कृष्ण திரும்ப சொல்லுங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதை பதம் 2வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம். கூட சொல்லுங்க. நேஹாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பம் அப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத். மொழிபெயர்ப்பும் பொருளையும் அழகிய ஆச்சாரியர் அபயச் சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ந இல்லை, இக இந்த யோக, சாரி ந இக இந்த யோக, அபிக்ரம முயற்சியில், நாச இழப்பு, அஸ்தி இங்கு, பிரத்யவாய குறைவு, ந என்றுமில்லை, வித்யதே இதில், ஸ்வல்பம் சிறிதே, அபி ஆயினும், அஸ்ய இதில், தர்மஸ்ய கடமையின், திராயத்தே விடுவிக்கிறது, மகத மிகப்பெரிய, பயாத் பயத்திலிருந்து. மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை. இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காக்கும். பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல், அதாவது புலனுகர்ச்சியின் எதிர்பார்ப்புகள் இன்றி கிருஷ்ணரின் நலனுக்காக செயலாற்றுதல் என்பது செயலின் மிக உயர்ந்த தெய்வீக குணமாகும். இது போன்ற செயலின் ஒரு சிறு ஆரம்பம் கூட எந்த தடையையும் காண்பதில்லை. அந்த சிறு ஆரம்பம் என் நிலையிலும் இழக்கப்படுவதும் இல்லை. பௌதீக தளத்தில் தொடங்கப்பட்ட செயல் முடிவு பெற்றாக வேண்டும், இல்லையேல் அனைத்து முயற்சியும் வீணாகி விடுகிறது. ஆனால் கிருஷ்ண உணர்வில் தொடங்கப்பட்ட எல்லா செயல்களும் முடிவு பெறாவிடனும் கூட நிரந்தர பலனை கொடுக்கும். எனவே கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல் முற்று பெறாவிடனும் அதை செயலாற்றுபவருக்கு எவ்வித இழப்பும் இல்லை. கிருஷ்ண உணர்வில் 1% செயல்பட்டாலும் நிரந்தர விளைவு உண்டு. நீங்கள் மீண்டும் 2% தொடங்கலாம். ஆனால் ஜட செயல்களிலோ 100% வெற்றி இல்லாவிடில் ஓர் லாபமும் இல்லை. அஜாமிலன் தன் கடமையை கிருஷ்ண உணர்வில் சிறு அளவே செய்தான். எனினும் பகவானின் கருணையால் இறுதியில் 100% பலனை அடைந்தான். இது சம்பந்தமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் பதம் 1.5.17 நல்ல பதம் ஒன்று இருக்கிறது. தியக்த்வா ஸ்வதர்மம் சரணாம்புஜம் ஹரே பஜன் நபக்வோ அத பதேத் ததோ யதி யத்ரக்வ வாபத்ரம் அபூத் அமுஷ்யக்கிம் கோவார்த ஆப்தோ அபச்சதாம் ஸ்வதர்மத. தன்னுடைய கடமைகளை விட்டுவிட்டு கிருஷ்ண உணர்வில் செயல்படத் தொடங்கியவன் தனது செயலை சரிவர முடிக்காமல் வீழ்ச்சி அடைந்தாலும் அவனுக்கு என்ன நஷ்டம்? ஜட செயல்களை நன்றாக செய்பவன் அதில் என்ன பலனை அடைய முடியும்? அல்லது கிறிஸ்துவர் கூறுவது போல தனது நித்திய ஆத்மாவை இழப்பவன் இவ்வுலகம் முழுவதையும் பெறுவதன் பலன் என்ன? ஜட செயல்களும் வினைகளும் உடலுடன் முடிந்து போகின்றன. ஆனால் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் உடலை விட்ட பின்னும் ஒருவனை மீண்டும் பக்திக்கு கொண்டு வருகின்றன. உயர்வு பெற மற்றொரு வாய்ப்பாக குறைந்தபட்சம் சிறந்த பண்பாடுடைய அந்தணர் குடும்பத்திலோ செல்வம் நிறைந்த குடும்பத்திலோ பிறக்கும் வாய்ப்பு ஒருவனுக்கு நிச்சயம். கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்களின் தன்னிகரற்ற தன்மை இதுவே. ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞானாத் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதமேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திஹம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாய சுவாமிநிதி நாமினே नमाचार्य पादाय निताय कृप प्रदायने गौरगतदामदाय नहरग्रामधारणे नमो विष्णुपादाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनित नामिने
नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासादि गौरभक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण புதிதாக யாராவது வந்திருக்கீங்களா? கொஞ்சம் கையை உயர்த்துறீங்களா? புதுசாக யாராவது வந்திருக்கீங்களா? புதிதாக வந்தவர். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ உங்கள் அனைவருக்கும் இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் வந்து ஈரோடு இஸ்கான் கோவிலில் நடக்கிற சத் சங்கம் நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். வந்திருக்கிற அனைவருக்கும் எங்கள் நன்றியை இஸ்கான் கோவில் சார்பாக தெரிவிக்கிறோம். ஸோ இந்த 2.40 இப்போ படித்தோம். ஸோ இதில் இது வந்து அர்ஜுனா கேட்ட கேள்விக்கு கிருஷ்ணா பதில் சொல்லிட்டு இருக்கார். சரிங்களா? இப்போது கிருஷ்ணா என்ன செய்வார்னா, இந்த அத்தியாயம் அர்ஜுனா வந்து சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு வில் அம்பெல்லாம் போட்டு உட்காந்துருவார். சரிங்களா? அவருக்கு சண்டை போடுறதுக்கு இஷ்டம் இல்லை. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்க போகுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வரணும், எல்லாம் டீம் எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. ரெடியாக இருக்கும்போது திடீர்னு வந்து ஓப்பனிங் இப்போ யார் இறங்கினான்னு தெரியல. ரோஹித் சர்மான்னு நான் சொல்கிறேன். ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரில் ரோஹித் சர்மா வரமாட்டேன்னு நிற்கிறார். எப்படி இருக்கும்? எல்லாருமே வந்து ஆவலாக அந்த மேட்ச் பார்த்துட்ருப்பாங்க. மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வரமாட்டேன்னு சொல்கிறார். எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் அர்ஜுனா வந்து மகாபாரத போர் நடக்கிறதுக்கு எல்லாரும் கூடிட்டாங்க, எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க, சண்டை போட மாட்டேன் அப்படின்ட்டு. முக்கியமான நபர் அர்ஜுனா தான். அர்ஜுனாவை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த பாண்டவருடைய வெற்றியவே நிர்ணயிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலையில் அர்ஜுனா நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு உட்காந்துடுறார். ஸோ கிருஷ்ணா வந்து அப்போ வந்து சொல்கிறார், தர்மம் பற்றி பேசுகிறார். தர்மங்கிறது வந்து முதல்ல கடமை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் முதல்ல பேசுகிறார். ஸோ என்ன பேசுகிறாருன்னா, முதல்ல ஆத்மாவோட அம்சங்கள் பற்றி எல்லாம் பேசுகிறார். ஆக்சுவலாக நீ வந்து கொல்ல போகிற அப்படின்னு சொன்னால் இவங்க யாரையும் நீ கொல்ல போகிறது கிடையாதுன்னு முதல்ல சொல்கிறார். சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறாருன்னு தெரியும் இல்லைங்களா? ஏன் வந்து அப்படி சொல்கிறார் அப்படின்னா, இந்த உடல்களெல்லாம் அந்தந்த நபர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறார். ஆத்மாவை ஒருத்தன், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.17 30 வரைக்கும் ஒரு 13-14 ஸ்லோகங்கள் அவர் வந்து ஆத்மா பற்றி மட்டும்தான் கிருஷ்ணா பேசுகிறார். ஆத்மாவோட தன்மை. இப்போ நம்மெல்லாம் இறந்துருவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இறக்க மாட்டோம். நம்மளாம் எப்போவுமே சாகாத நபர்கள். இதுவே நமக்கு முதல்ல புரியாது. நம்ம எங்கேயும் இறக்காமல் இருக்கிறோம். இறக்காத நபர்கள் தான் நம்ம. ஆக்சுவலாக நம்ம வந்து தப்பாக இந்த தற்காலிகமான உடல் கூட அடையாளம் காண்றதுனால, எனக்கு இந்த உடல் மறைஞ்சு தோன்றதுனால அழியிறோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உள்ள இருக்கிற ஆத்மாவாக நம்ம வந்து நிரந்தரமாக இருந்துட்டுருக்குறோம். அது எப்போ இருந்து தெரியுங்களா? கிருஷ்ணா எப்போ இருந்து இருக்கிறாரோ அப்போ இருந்தே நம்மளும் இருந்துட்டுருக்குறோம். கிருஷ்ணாட்ட இருந்தால் நம்ம வர்றோம். கிருஷ்ணா எப்போ இருந்து, அது எப்போ கிருஷ்ணா எப்போ இருந்து இருக்கிறாரு, நம்ம எப்போ இருந்து இருக்கிறோம் அப்படின்னா, பிரபுபாத் எழுதுறாரு, அது வந்து நீங்கள் வேத இலக்கியத்திலே அதுக்கு ஆதாரம் கிடையாது அப்படிங்கிறார். வேத இலக்கியமே கூட ஆத்மா என்னைக்கு வந்து எண்ணெயிலேருந்து இருக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து வேதத்திலே அது கிடையாது அப்படிங்கிறார். சரிங்களா? ஸோ அதே மாதிரி கிருஷ்ணாவும் எல்லா உயிர்வாளிகளும் எல்லா ஆத்மாவும் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, எல்லா எட்டர்னலாக நித்தியமாக நம்ம இருந்துகிட்ருக்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த அழியாத ஆத்மாவோட அம்சங்கள் பற்றியெல்லாம் கிருஷ்ணா பேசுகிறார். 13-14 இது ஆத்மா பற்றியே தான் பேசுகிறார். ஏன்னா ஏன் பகவான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருமே ஆத்மா. இந்த ஆத்மா வந்து அழியவே அழியாது, எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த உடலில் வந்து அவங்க சொல்லும்போது 2.13 என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், எப்படி வந்து சிறுவயது, இளமை, முதுமைன்னு சொல்லி நம்மளுடைய உடல் மாற்றம் நடக்குது, ஆனால் எல்லாத்துலேயும் அதே ஆத்மா இருக்குதோ, அது மாதிரி இறப்பின் போது ஆத்மா வேறு உடலுக்கு மாற்றம் அடையுது. நீ இவ்வளோ பேரை கொலை பண்ணுறதா தயவுசெய்து நீ நினைக்காத, நீ சத்திரியனா உன்னுடைய கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சண்டை போட்டு தான் ஆகணும். நீ சண்டை போடலைன்னா என்னென்னலாம் வந்து உனக்கு உன்னோட பேர் கெட்டு போயிடும், உனக்கு அவமானம் வரும், நீ பயத்தில் கிளம்பிட்டேன்னு சொல்லுவாங்க. இப்படின்னெல்லாம் சொல்லி பல்வேறு விதமாக கிருஷ்ணா சொல்லி ஆக்சுவலாக அர்ஜுனாகிட்ட சண்டை போட சொல்லிட்டு இருக்கிறார். சரிங்களா? இது எல்லாமே ஒரு 2.30 38 வரைக்கும் அது வரைக்கும் சொல்கிறார்.
39வது ஸ்லோகத்தில் தான் வந்து முதல் தடவையாக என்ன சொல்கிறாருன்னா, அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி நீ செய்யலைன்னா என்ன ஆகும். இப்போ நம்ம மிரட்டுவோம் இல்லைங்களா, பையனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். பையனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்ப வந்து அவன் படிக்க மாட்டான், படிக்கலைன்னு சொல்லி ஏதாவது சொல்கிறான்னா நம்ம உடனே அவனை எல்லா விதமாகவும் மிரட்டிகிட்டு இருப்போம் சரிங்களா. ஸ்கூலுக்கு போகலன்னா நீ அவ்வளோதான், அப்புறம் இது போயிடும் அது போயிடும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியாக அவன் என்ன சொல்லுவோம்னா, பாரு நீ படிக்கலைன்னா நாளைக்கு என்னை மாதிரியே நீயும் இந்த வேலை தான் பார்க்கணும், இல்லைனா அதுவும் எங்கள் சின்ன வயசில் தான் சொல்லுவாங்க, நீ ஒழுங்காக படிக்கலாம் எருமை மாடு மேய்க்க தான் போவ நீ அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு இதை தூக்கி போடுவாங்க. ஸோ அப்படியாவது பயந்துட்டு அவன் போகட்டும் அப்படின்னு பெரிய நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி அர்ஜுனாவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறார். சண்டை போடலன்னா இப்போ உனக்கு பேர் கெட்டு போயிடும், பெரிய ஆட்டணும் மேலே மதிப்பு வச்சுருக்கவங்களாம் அவன் மதிப்பு போயிடுச்சுன்னு நினைப்பாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறார். எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு 39வது ஸ்லோகத்தில் தான் முதல் தடவையாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓகே இது வரைக்கும் வந்து சொன்னதெல்லாம் அந்த சாங்கிய அறிவை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். சாங்கிய அறிவுங்கிறது என்ன, சாங்கிய அறிவை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறார். சாங்கிய அறிவு என்ன அப்படின்னு, அறிவுன்னா என்ன அப்படின்னா ஒரு அனலிட்டிக்கல் ஸ்டடி, பகுப்பாய்வுன்னு தமிழில் சொல்லுவாங்க சரிங்களா. நல்லா பிரித்து புரிஞ்சுக்கிறது, இந்த சோல் தனியாக புரிஞ்சுக்கிறது, உடம்பை தனியாக புரிஞ்சுக்கிறது. இப்போ எப்படி மெடிக்கல் படிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு உடல் முழுக்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்தந்த பார்ட்ஸ் வந்து இந்தந்த வேலை செய்யும், இந்தந்த மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விவரமாக பேசுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் டீட்டெயிலாக வந்து பேசுகிறது தான் சாங்கிய யோகா. அதில் உடல் பற்றியும் ஆத்மா பற்றியும் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நான் சொன்னேன் எவ்வளோ நேரமா, இனிமேல் நான் உனக்கு வந்து புத்தி யோகம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். புத்தி யோகங்கிறது பக்தி யோகங்கிறது ஒன்று தான். என்ன புத்தி யோகம் அல்லது பக்தி யோகம்னு ஏன் கிருஷ்ணா இங்கே சொல்கிறாருன்னா 39வது ஸ்லோகத்தில் அந்த மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா, சாங்கிய தத்துவத்தின் ஆய்வறிவை உனக்கு இதுவரை விளக்கினேன், எதிர்பாராமல் ஒருவன் செய்யும் யோகத்தை பற்றிய அறிவை பலனை எதிர்பாராமல் ஒருவன் செய்யும் யோகத்தை பற்றிய அறிவை இப்போது கேள். பிதாவின் மகனே, இந்த அறிவோடு செயல்பட்டால் கர்ம பந்தத்திலிருந்து நீயே உன்னை விலக்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஸ்லோகா தான் ஏன்னா இந்த ஸ்லோகம் முதல்ல ஆரம்பிக்கிறப்ப பாருங்கள், இம்முயற்சியில் அப்படின்னு ஆரம்பிக்குது. நமக்கு என்ன கேள்வி வரும், எந்த முயற்சியிலப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு தான் அந்த முதல் ஸ்லோகம். ஸோ முன்னாடி ஸ்லோகாவில் அவர் சொல்லிட்டாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பலனை எதிர்பார்க்காம செய்கிற ஒரு செயல் பற்றி ஒரு செய்யும் யோகத்தை பற்றி, அந்த அறிவை பற்றி இப்போ கேளு நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சரிங்களா. அது என்ன பலனை எதிர்பார்க்காம ஒரு யோகம் செய்கிற யோகம் என்னது அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் அந்த யோகத்தோட விளைவையும் கிருஷ்ணா அங்கேயே சொல்கிறார். இந்த அறிவோடு நீ செயல்பட்டன்னா கர்ம பந்தனத்திலேருந்து நீயே உன்னை விலக்கிக்குவ அப்படின்னு 2 விஷயங்கள் சொல்கிறார். அந்த மாதிரி செயல் செய்யும்போது தான், அந்த மாதிரியான முயற்சி செய்யும்போது தான் உனக்கு குறைவோ இழப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரியான வழியில் நம்மளை இந்த பலனை எதிர்பார்க்காம ஒருத்தன் செய்கிற யோகம் இருக்கு இல்லைங்களா, அந்த யோகத்தில் கொஞ்சம் சின்ன முன்னேற்றம் இருந்தால் கூட அவனை பயங்கரமான பயத்திலேருந்து ஒருத்தனை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். கிருஷ்ணா சொல்கிற விஷயம் சரிங்களா. இது என்னது, அது என்ன பலனை எதிர்பார்க்காம ஒரு முயற்சி இருக்குமா அப்படின்னா, இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயலுக்கு ஒரு விளைவோ ஒரு பலனோ இல்லைன்னா அந்த செயல் நம்ம செய்வோம்னு நினைக்கிறீங்களா? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, 1 லட்ச ரூபா போட்டு ஏதோ ஒரு முதலீடை போட்டு ஒரு தொழிலை ஆரம்பிச்சுட்டு அதில் லாபம் வந்தால் என்ன, நஷ்டம் வந்தால் என்ன, அப்படி யாராவது வியாபாரம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தரும் பண்ண மாட்டாங்க. ஒரு முதலீடு போடுறோம் அப்படின்னா 1 லட்சம் போடுறோன்னா எப்படி 2 லட்சம் எடுக்கிறது பலன். அப்போ அந்த பலனை எதிர்பார்க்கும் போது நமக்கு என்ன தோணும், அதில் எப்படி நாம் இன்னும் வந்து நம்ம அதிகமான முயற்சி போடணும், எப்படி ஜனங்கிட்ட இந்த வியாபாரத்தை கொண்டு போய் சேர்க்கறது, இப்படி தான் நம்ம திங்க் பண்ணுவோம் பலனை. ஆனால் கிருஷ்ணா எங்கே சொல்கிறாரு, பலனை எதிர்பார்க்காம ஒரு செயல் செய்யணும், அது வந்து அந்த செயல் செய்யணும், அந்த முயற்சி பண்ணால் தான் உங்களுக்கு குறைவோ இழப்போ இல்லைன்னு சொல்கிறார் சரிங்களா. இப்போ நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு செயல் பொதுவாக நம்ம தர்மம்னா இங்கே இந்த இதில் உண்டு ஆக்சுவலாக இந்த ஸ்வல்பம் அபியச தர்மஷ்ய, அந்த தர்மஷ்யங்கிற வார்த்தை உண்டு. இதில் தர்மம் அப்படிங்கிறது என்ன நம்ம பொதுவாக புரிஞ்சுக்குவோம்னா, தர்மம்னா யாராவது ஒருத்தருக்கு வந்து பணம் கொடுக்கறது முடியாதவங்களுக்கு, அல்லது யாருக்காவது துணி கொடுக்கறது, யாருக்காவது சாப்பாடு போடுறது, இந்த சில செயல்களை மட்டும் நம்ம தர்மம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. தர்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு 2 விதமான கடமைகள் உண்டு. 2 விதமான கடமை இருக்குது. 2 விதமான கடமைனா, ஏன்னா நாம் 2ஆக இருக்குது, 2 விஷயம் சேர்ந்தது தான் நம்ம, ஆத்மாவும் உடலும் சேர்ந்து தான் நாம் சரிங்களா.
இந்த உடல் சம்பந்தப்பட்ட கடமைகள் தனி செஞ்சாகும், சரிங்களா? ஆத்மா சம்பந்தப்பட்ட கடமைகள் தனியாக இருக்குது, அதுவும் செஞ்சாகும். நம்ம 2 விதமான கடமைகள் செய்யணும். ஆனால் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்ருப்போம் அப்படின்னா, ஒரு கடமை மட்டும்தான் செஞ்சிட்ருப்போம். உடல் சம்மந்தப்பட்ட கடமை எல்லாருமே செஞ்சிட்ருப்போம். ஆத்மா சம்மந்தப்பட்ட கடமைகள் நம்ம செய்கிறதே கிடையாது, சரிங்களா? இப்போ உடல் சம்மந்தப்பட்ட கடமைன்னா என்னென்னா, இப்போ ஒரு சில பேர் நினைக்கலாம், நான் எந்த கடமையும் எனக்கு கிடையாது, நான் சும்மா இருக்கேன். யாருமே இருக்க முடியாது, சரிங்களா? ஒருத்தங்ககிட்ட உடல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே, யாராக இருந்தாலும், ஒரு உதாரணத்துக்கு சிங்கம் எடுத்துக்கோங்களேன். சிங்கம் அப்படிங்கிறது வந்து காட்டோட ராஜான்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதோட ஒரு கர்ஜனை கேட்டால் போதும், மொத்த விலங்குகளுமே அலரும். அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கர்ஜனை இருக்கும். அந்த சிங்கம், நான் காட்டு ராஜா, என்னோட ஒரு கர்ஜனைக்கே இத்தனை பேர் பயப்படுறான், நான்லாம் வந்து போய் இறை தேடணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு படுத்து கிடந்ததுன்னா பட்டினி கிடந்து செத்து போயிடும். உண்மைங்களா இல்லைங்களா? அப்படின்னா என்னென்னா, யாராக இருந்தாலும், எவ்வளோ பவர்ஃபுல்லான நபராக இருந்தாலும், எவ்வளோ அதிகாரமிக்க நபராக இருந்தாலும் சரி, அவங்க கடமைன்னு வந்து ஒன்று இருந்தே ஆகும். இந்த உடலை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம செஞ்சு தான் ஆகணும். கடமையை செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு உடலுக்கும் சார்ந்து ஒவ்வொரு விதமான கடமைகள் இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஆண் உடலில் ஒருத்தங்க இருக்காங்கன்னா ஆண் உடலுக்கான கடமைகள் எல்லாம் செய்யணும். பெண் உடலில் இருக்காங்கன்னா அவங்களுக்கான கடமைகள் இருக்கும், அந்த கடமைகள்லாம் அவங்க செய்யணும். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா, வர்ணாசிரமத்தில் ஒரு 8 பிரிவுகள் இருக்குது. சமுதாய பிரிவுகள் ப்ளஸ் வந்து ஒருத்தவங்களுடைய ஆன்மீக பிரிவுகள், இந்த மாதிரி ஒரு 8 பிரிவு. வர்ண ஆசிரம தர்மம். வர்ணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா, 4 வர்ணங்கள். அடுத்தது ஆசிரமா அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையை 4ஆக பிரிக்கிறது. முதல்ல 25 வருஷம் என்னுடைய பிரம்மச்சாரி வாழ்க்கை, அப்புறம் வந்து கிரகஸ்த வாழ்க்கை, மேரிடு லைஃபு, அப்புறம் 25 வருஷம் ஓய்வு பெற்ற வாழ்க்கை, வானப்பிரஸ்த வாழ்க்கை, அதுக்கப்புறம் சன்னியாச வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பிரிவு இருக்குது. நீங்கள் எந்த ஒரு மனிதர் எடுத்தாலும் இந்த 8 பிரிவில் ஏதாவது ஒரு பிரிவில் இருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரிவில் வருவாங்க, எந்த ஜனங்களாக இருந்தாலும், சரிங்களா? ஆஃப்கோர்ஸ் வர்ணாசிரம தர்மம் இப்போ கலியுகத்தில் கடைப்பிடிக்க போகிறது கிடையாது. பட் இந்த பிரிவுகள் கிருஷ்ணா நான் உருவாக்கி இருக்கிறேன், இது எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படிங்கிறார். நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரிவுகள் இருக்கும், சரிங்களா? இப்போது இந்த 8 பிரிவுகளில் எதில் இருந்தாலும் அவங்களுக்கான கடமைகளை செஞ்சாகும். இப்போ பிராமணா அப்படின்னா அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கும். சகிப்புத்தன்மை இருக்கும், தூய்மைப்படுத்திக்கிறது, சுய கட்டுப்பாடுன்னு சில கடமைகள் இருக்கும். அவங்க சில குணங்களோட தான் இருக்கணும், சில கடமைகளை அவங்க செஞ்சாகும். பிராமணா சந்தியாவந்தனம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடமைகள் அவங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி சத்திரியா எடுத்துக்கிட்டால் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, பொருளாதாரம் சேர்க்கறது, இதெல்லாம் அவங்களுக்கு கடமைகள் இருக்கும். அடுத்து வைஷ்யா வியாபாரம் பண்ணுறது, பசுக்களை வந்து மெயின்டைன் பண்ணுறது, பொருளாதாரத்தை உயர்த்துறதுல அவங்களுக்கும் வந்து பங்கு இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாருக்குமே வந்து கடமைகள்ங்கிறது இருக்குது. ஆனால் அதெல்லாம் உடல் சார்ந்த கடமைகள், சரிங்களா? அப்புறம் வந்து அப்போ ஆத்மா சார்ந்த கடமை எப்போ உருவாகுது அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த தர்மங்கிற வார்த்தைக்கு முன்னாடி கடமைன்னு ஒரு அர்த்தம் சொன்னோம் இல்லைங்களா? இதே தர்மங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி அல்லது உண்மை இயல்பு, சரிங்களா? நம்மளுடைய இயல்பு. இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஒரு ஐஸ் கட்டி, நல்லா ஒரு பெரிய ஐஸ் கட்டி வைக்கிறேன், அப்படி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக ஐஸ் கட்டின்றது பார்த்தீங்கன்னா தண்ணி தான், ஆக்சுவலாக தண்ணி தான். ஐஸ் கட்டியை பார்த்துட்டு யாராவது பரவாயில்ல தண்ணி வந்து வச்சுருக்காங்க யாராவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐஸ் கட்டியோட பார்த்துட்டு தண்ணி வச்சுருக்காங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்? அது தண்ணி தான், ஆக்சுவலாக ஐஸ் கட்டிங்கிறது தண்ணி தான். ஆனால் ஏன் யாரும் தண்ணின்னு சொல்ல மாட்டேன்றாங்க, ஐஸ் கட்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தண்ணிங்கிறதோட ஒரிஜினாலிட்டி என்ன, ஐ மீன் அதோட உண்மை இயல்பு, நேச்சர் என்னன்னா திரவமாக இருக்கிறது தான் அதோடைய இயல்பு, சரிங்களா? இப்போ அதே தண்ணி எந்த நிலைமையில் இருக்குது? ஐஸ் கட்டியாக இருக்குது. அப்படிங்கிறப்போ அது தன்னுடைய அந்த திரவங்கிற தன்மையில் அது இல்லை, அதனால் அதுக்கு அந்த பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, சரிங்களா? இதே மாதிரி நாம் வந்து நம்மளுடைய ஒரிஜினல் பொசிஷனில் நம்முடைய உண்மையான இயல்புன்னு நம்ம இல்லை, சரிங்களா? இன்னொரு உதாரணம் கூட சொல்லிக்கலாம். அடிக்கடி பிரபுபால் கொடுக்குற உதாரணம் தான். இந்த பச்சை மிளகா இருக்குது, சரிங்களா? பச்சை மிளகா எடுத்து கடிக்கிறீங்க, நல்லா இனிப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது மிளகான்னு சொல்லுவோமா? மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? பச்சை கலரில் இருக்குது, காம்பு இருக்குது, எல்லாமே இருக்குது, சாப்பிட்டீங்கன்னா இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பிரச்சனை? மிளகாவோட ஒரிஜினாலிட்டி வேறு, உண்மை தன்மை வேறு. ஆனால் இப்போ அது வேறு மாதிரி மாறி இருக்குது. அப்போ அதுக்கு பேர் நம்ம வைக்க மாட்டோம், இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம ஆத்மா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஒரிஜினல் பொசிஷன் என்ன நம்ம தெரிஞ்சுக்கவே இல்லை, அதை ஃபுல்லாக மறந்துட்டோம். கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறது தான் ஒரு ஆத்மாவோட கடமை. நம்ம ஆத்மானு உணர்றது பத்தாது. ஆத்மாங்கிறது உணர்றது ஒரு ஸ்டேஜ். ஆனால் ஆத்மா
பகவானுடைய சேவகன்னு புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறது தான் ஆத்மாவோட ஒரிஜினல் பொசிஷன். நம்ம இப்போ அந்த ஒரிஜினல் பொசிஷனில் நம்ம எல்லாருமே ஆத்மாங்கிறதையும் நம்ம இன்னும் உணரல. ரெண்டாவது, பகவானுடைய சேவகன் நான், இப்படி சம்மந்தம் இல்லாமல் ஒரு உலகத்தில் வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நம்ம உணரல. சரியா? நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகே, நம்ம வந்து உணரல. அப்போ நம்ம ஒரிஜினல் பொசிஷனில் நம்ம இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நம்ம ஆத்மாவாக செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணருக்கான சேவை அதை நம்ம வந்து செஞ்சு ஆகணும். சரிங்களா? எப்போ செய்யணும் அப்படின்னா சத்தத்தம் எப்போவுமே செய்யணும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு சரி, அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ கிருஷ்ணாவோட சேவையில் நான் இருக்கணும். ஆனால் ஆத்மாவாக நான் செய்ய வேண்டிய கடமை, என்னுடைய கடமை என்னென்னா கிருஷ்ணாவோட சேவையில் நான் இருக்கணும். ஆனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா மாயாவோட சேவையில் இருக்கேன் நான். இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம். நம்முடைய ஒரிஜினல் பொசிஷன் பகவான் சொல்கிறார், மமை வம்சோ ஜீவலோகே, நீங்கள் எல்லாரும் என்னோட அம்சங்கள் அப்படிங்கிறார். அம்சங்கள் அப்படின்னா கிருஷ்ணா எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி இருக்கணும். சரியா? எப்படி இருக்கணும்னா கிருஷ்ணா எப்போவுமே சந்தோஷமாக இருப்பார், நம்மளும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் கிருஷ்ணா சொல்ல ஒரு விஷயம். நம்ம இங்கே என்ன தெரியுமா பண்ணுறோம் ஆக்சுவலாக? ஓகே, கிருஷ்ணா சொல்கிறார் மமை வம்சோ ஜீவலோகே, நீங்கள்லாம் என்னுடைய அம்சங்கள் அர்ஜுனான்னு சொன்னோடனே நம்ம என்ன தெரியுமா ஆசைப்படுறோம்? ஓகே, நான் தான் கிருஷ்ணர், இப்படி தான் ஆசைப்படுறோம். கிருஷ்ணா சர்வலோக மகேஸ்வரம், எல்லா உலகத்தையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கிறார். உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளுடைய அம்சம்னு சொன்ன உடனே அப்படியா நான் தான் அவங்க அம்சமா, ஓகே நான் தான் ஐஎம் த கண்ட்ரோலர் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஒரே ஒரு பிரச்சனையினால தான் இங்கே கஷ்டப்படுறோம். ரொம்ப சிம்பிள். நான் வந்து இங்கே இந்த இயற்கையெல்லாம் நான் அடக்கி ஆளணும், நான் சொன்ன மாதிரி என் ஒய்ஃப் கேட்கணும், நான் சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட் கேட்கணும், நான் சொன்ன மாதிரி என் பையன் கேட்கணும், நான் சொன்ன மாதிரி என் பாஸ் கேட்கணும், நான் சொன்ன மாதிரி சீஃப் மினிஸ்டர் கேட்கணும், நான் சொன்ன மாதிரி பிரைம் மினிஸ்டர் கேட்கணும். நினைக்கிறீங்களா இல்லைங்களா? பிரைம் மினிஸ்டர் 2000 நோட்டு செல்லாதுன்னு சொன்னார்னா நம்ம ஒத்துக்கிறோமா என்ன? சரி ஓகே பரவாயில்ல சார் அப்படின்னு. சார் எதுக்கு சார் தேவையில்லாமல் 2000 ரூபா செல்லாதுன்றீங்க? முதல்ல இதெல்லாம் தப்பு அப்படின்னு பிரைம் மினிஸ்டருக்கே ஐடியா கொடுக்குறோம் நம்ம இங்கே இருந்துட்டு. உண்மைங்களா இல்லைங்களா? அப்படின்னா என்னென்னா எல்லாரையும் அடக்கி, நீங்கள் இப்போ ரஷ்யா உக்ரைன் சண்டை போடுது அப்படின்னா இங்கே இருந்துட்டு ரஷ்ய அதிபர் புட்டினுக்கே நம்ம இது கொடுப்போம் அறிவுரை, இந்த ஆள் சரியில்லை, இவன் பண்ணுறது பூரா தப்பு, நம்ம இங்கே உட்காந்து சொல்கிறோம். மொத்த உலகத்தையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். சரிங்களா? இந்த ஒரே ஒரு விஷயத்தினால நம்ம கஷ்டப்படுறோம். ஓகே, ஸோ கிருஷ்ணா அதையும் சொல்லிடுறார். வரியில் மமயம்சோ ஜீவலோகேன்னு சொல்லும்போதே நம்ம இந்த நிலைமைக்கு வந்துடுறோம். அவர் சொல்கிறார் 6 புலன்களோட நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கடாங்க அப்படிங்கிறார். நம்ம 2வது வரியை படிக்கிறது இல்லை. நம்ம மமயம்சோ ஜீவலோகன்னு உடனே வரியை பிடிச்சோடனே நம்ம கண்ட்ரோலர்னு முடிவு பண்ணிடுறோம். சரிங்களா? 2வது வரியில் தான் அவர் சொல்கிறார் 6 புலன்கள் உங்கள்கிட்ட இருக்குது, மனம் உட்பட 6 புலன்கள் இருக்குது, மனக சஷ்டான் இந்திரியா அணி, மனசு உட்பட 6 புலன்களோட நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிறார். சரிங்களா? இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் ஜட இயற்கையை ஆளணுங்கிற எண்ணம், நான் கிருஷ்ணாங்கிற எண்ணம், நான் தான் கண்ட்ரோலருங்கிற எண்ணம். சரிங்களா? அந்த விஷயத்தை முதல்ல நிறுத்திட்டு என்னோடய ஒரிஜினல் பொசிஷனை நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தான் கிருஷ்ணா வந்து இங்கே சொல்கிறார். ஒரிஜினல் பொசிஷன் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவுக்கு சேவை பண்ணுறோம். மாயாவோட சேவையில் எப்படி இருக்கணும்னு புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய நிலைமையிலேருந்து வீழ்ந்துட்டோம் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நீங்கள் போலீஸ் கஸ்டடியில் ஒரு நபர்கள் சில பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நல்ல குடிமகன் அப்படிங்கிற பொசிஷன்லேருந்து வீழ்ந்ததுனால தான் போலீஸோட கஸ்டடியில் இருக்கிறாங்க. சரிங்களா? நல்ல குடிமகனாக இருந்தாங்கன்னா நல்லா ஃப்ரீயாக சந்தோஷமாக சுற்றிட்டு இருப்பாங்க. போலீஸ் கஸ்டடிக்குள்ளே போய் நிற்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தன்னுடைய உண்மையான நல்ல குடிமகன்கிற நிலைமையிலேருந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிற அந்த பக்தன்கிற நிலைமையிலேருந்து கீழே வீழ்ந்துட்டதுனால மாயாவோட பிடியில் வந்து நம்ம இருக்கிறோம். நம்மளால் மாயாவோட கஸ்டடியில் தான் இருக்கிறோம். மாயா இஸ் த போலீஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. சரிங்களா? இந்த உலகத்தோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜ் மாயா தான். ஸோ அம்பாள். சரிங்களா? அவங்களுக்கு கீழே என்ன கஷ்டம் கொடுத்தாலும் வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் புலம்பிகிட்டு இருப்போம் அப்பப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து சரி ஓகே, அதுக்கு தான் கிருஷ்ணா சொல்கிறார் நீ வந்து இதை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு முன்னாடி ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாரு? இந்த பலனை எதிர்பார்க்காம செய்கிற செயலை செய்ய கர்ம பந்தத்துலேருந்து நீ விடுபட்டுருவ அப்படிங்கிறார். கர்ம பந்தம்ங்கிறது எப்படின்னா, நீங்கள் ஒரு சினிமாவில் போயிட்டு சினிமா பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சீன் ஏதோ ஒன்று போகுது அப்படின்னா அந்த சீனுக்கும் முன்னாடி ஏதாவது ஒன்று நடந்த சீனுக்கும் சம்மந்தம் இருக்கும். முன்னாடி ஏதாவது நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வில்லன் வந்து ஹீரோவை அடிச்சிருக்கிறார் அப்படின்னா ஒரு கிளைமேக்ஸில் ஹீரோ வந்து வில்லனை போட்டு அடிச்சுட்டு இருப்பார். இப்போ ஹீரோ சம்மந்தம் இல்லாமல் நம்ம போய் அந்த ஒரு சீனை மட்டும்தான் பார்ப்போம். என்னடா ஹீரோ சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கிறாரு, அது கிடையாது. கனெக்ஷன் உண்டு முன்னாடி. சரிங்களா?
இதே மாதிரி நாம் ஏன் இந்த உலகத்தில் நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை போட்டு மாயா புரட்டி புரட்டி அடிக்கிறாங்க அப்படின்னா, நான் முன்னாடி சீனில் ஏதோ பண்ணிக்கிறேன் இல்லைங்களா, அந்த சீனையெல்லாம் நான் மறந்துட்டேன். முன்னாடி நான் என்ன பண்ணனோ அதையெல்லாம் மறந்துட்டு லாஸ்ட் சீனில் மட்டும் உட்காந்துட்டு என்னை மட்டும் போட்டு என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் வருது, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, நமக்கு வந்து கஷ்டம் வருதுன்னா கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிச்சிடும். உண்மைங்களா இல்லைங்களா? பேசுகிறாங்க நிறைய பேர். கடவுளுக்கு கண்ணே கிடையாது, என் கஷ்டத்தை தீர்க்கல, நம்ம பண்ணதெல்லாம் கரெக்டாக யோசிக்கணும் நம்ம. சரிங்களா? அப்போ முன்னாடி சீன் என்ன நடந்தது அப்படின்னா, அதுதான் அந்த கர்ம பந்தம். நான் ஏற்கனவே செஞ்ச செயல்கள் மூலமாக நான் வந்து பந்தப்பட்டுட்டேன் இந்த உலகத்துக்கு கூட. அப்போ அதனால் என்ன ஆகிறேன் அப்படின்னா, தொடர்ச்சியாக இந்த கர்ம பந்தத்தில் நான் திரும்ப திரும்ப ஏதாவது செயல் செய்கிறேன். அந்த செயல் மூலமாக எனக்கு நான் ஏதாவது பலன் எதிர்பார்த்து செயல் செய்கிறேன். அந்த ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதில் நான் செய்ய வேண்டிய செயல், பிரபுபாது சொல்றார், மனுஷன் கண்டிப்பாக பாவ செயல் செய்கிறதுக்கான ஆள் கிடையாதுங்கிறார். மனுஷன் புண்ணிய செயல்கள் மட்டும்தான் செய்யணுமாமா குறைஞ்சபட்சம். ஆக்சுவலாக சுத்த சத்துவ செயல்கள் செய்யணுங்கிறது கிருஷ்ணாவோட இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? ஆனாலுமே ஒருவேளை வந்து நான் பகவத்கீதை படிக்கல, இதெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னாலுமே கூட மனுஷன் வந்து இந்த ஒரு தன்னுடைய உடலை கொண்டு அவன் செய்ய வேண்டிய அந்த கடமையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாவ செயல்கள் செய்கிறதுக்கான உடல் இது கிடையாது. குறைஞ்சபட்சம் வந்து அவன் புண்ணிய செயல்கள் தான் செய்யணும் குறைஞ்சபட்சம். சரிங்களா? ஆனாலுமே பாவ செயல்கள் வந்து செய்கிறோம். சரிங்களா? அப்போ வந்து அதுதான் கிருஷ்ணா வந்து இங்கே சொல்றாரு. இப்போ கர்ம பந்தத்தில் நீ எப்படி மாட்டியிருக்கிற, உன்னுடைய செயல்கள்னால தான் மாட்டியிருக்கிற. நீ உடல் சார்ந்த கடமைகள் எல்லாத்தையும் செய்கிற, ஆனால் ஆத்மா சம்பந்தப்பட்ட கடமைகள், நான் பகவானுக்கு சேவகனாக இருக்கணுங்கிற செயல் ஏதாவது நான் செய்கிறேனா அப்படின்னா செய்யறது இல்லை. அதனால் நான் என்னுடைய ஒரிஜினாலிட்டி, என்னுடைய உண்மை இயல்பை தொலைச்சிருக்கேன். இப்போது என்னோட ஒரு இந்த விரல் வந்து துண்டாகி கீழே கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு விரல் மாதிரி இருக்கும், ஆனால் விரலோட எந்த செயலையும் அது செய்ய முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அது உடம்பை விட்டு விலகி போயிடுச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு விரல் மாதிரி தெரியும், ஆனால் விரலோட எந்த வேலையும் அது செய்ய முடியாது. உடலோட இணைஞ்சிருக்கிற வரைக்கும் தான் இது வந்து எல்லா வேலையும் செய்ய முடியும். ஸோ அதான் உண்மை இயல்பு, ஒரிஜினாலிட்டி நேச்சருங்கிறது, விரலோட நேச்சருங்கிறது அதுதான். இப்போ நம்ம ஆத்மாவாக கிருஷ்ணா கூட இருந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்கிற வரைக்கும் நம்ம நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்க முடியும், இந்த ப்ராப்ளத்தில் வந்து வரமாட்டோம். ஆனால் நான் வந்து கிருஷ்ணரை விட்டு விலகி இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் கஷ்டப்பட தான் செய்வேன். அந்த விரலோட நிலைமை தான் இப்போ நம்ம இருக்கிற நிலைமை. சரிங்களா? அப்போ நான் செய்ய வேண்டிய வேலை என்ன? நான் கிருஷ்ணா கூட மறுபடியும் அகெயின் வந்து போய் கனெக்ட் ஆகணும். அந்த கனெக்ட் ஆகிறதுக்கான விஷயத்தை தான் கிருஷ்ணா வந்து இங்கே சொல்கிறார். இந்த முன்னாடி ஸ்லோகத்தில் பலனை எதிர்பார்க்காம செய்யணும். ஒரு செயல் செஞ்சீங்கனாலும் விளைவு உண்டு. நியூட்டனுடைய 3வது விதி கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்கூலில் படித்தவங்கெல்லாம். ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. நான் ஒரு வேலை செஞ்சேன், ஒரு வினை செய்கிறேன்னா அந்த வினைக்கு சமமாக எதிர்விளைவும் வரும் அப்படின்றத அறிவியல்லையும் ஒத்துக்கிறாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக சாஸ்திரத்தை விட பெரிய அறிவியல் எதுவும் கிடையாது, சாஸ்திரத்துலேயே எல்லாமே இருக்குது. இருந்தாலும் நம்ம ஆட்கள் அறிவியலை கொஞ்சம் நம்புவாங்க அப்படின்றதுனால அவங்க அறிவியல் இருக்குது அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒவ்வொரு விளைவுக்கும் எதிர்விளைவு இருக்கும்போது பலன் இல்லாத செயல் எது அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து பிரபுபாதர் வந்து பொருளுரையில் முதல்ல அவர் கொடுக்குற விஷயம் வந்து கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல். முதல் வார்த்தையை அப்படி தான் ஆரம்பிக்கிறார். சரிங்களா? கிருஷ்ண உணர்வில் செயல்படணும். இப்போ அர்ஜுனா முதல்ல வந்து நான் என்ன சொன்னார், சண்டை போட மாட்டேன்னு சொன்னார். சண்டை போட மாட்டேன்னு சொன்னது வந்து முதல்ல அவர் இது என்ன பேஸில் போடுறாருன்னா, நம்ம சண்டை போட்டவங்களாம் இறந்துட்டாங்க அப்படின்னா சொந்தக்காரங்களாம் இறந்து போயிடுவாங்க, அது புலனுகர்ச்சிங்கிறார். இவருக்கு வந்து தன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது இவருடைய புலனுடைய சந்தோஷம். சரியா? அந்த புலன் சந்தோஷத்தினால தான் அவர் சண்டை போட மாட்டேன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. ஆனால் செயல்படுறது வந்து கிருஷ்ணருக்காக செயல்படலை அர்ஜுனர் ஃபஸ்ட்டு. அதனால் அர்ஜுனாவுக்கு வந்து உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். நம்ம இப்படி சொல்லும் போதே உடனே என்ன நினைப்போம், பாவம் அர்ஜுனா வந்து சரியில்லை போல, அவர் அறிவுரை கேட்காம இப்படி பண்ணிட்டாரு அப்படியெல்லாம் தயவு செய்து நினச்சிடாதீங்க. இது இந்த அர்ஜுனா பிளேஸில் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் நம்மளை அங்கே வச்சுக்கணும். சரியா? கிருஷ்ணா நம்மகிட்ட தான் சொல்லிட்டு இருக்காரு. அது சொல்கிறதுக்கு ஒரு ஆள் நமக்கு பிரதிநிதி வேணுமேனு அர்ஜுனாவுக்கு கொஞ்ச நேரம் மயக்கத்தில் வச்சு அர்ஜுனா கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. கிருஷ்ணா அது சொல்கிறது போனால் நமக்கு தான் சொல்லியிருக்காரு. அவர் நம்மளை பார்த்து பேசுகிறாருன்னு முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ நம்ம செய்ய வேண்டியது இந்த தர்மத்தை, இந்த பலனை எதிர்பார்க்காம செய்கிற தர்மம் எது அப்படின்னு சொன்னால், புலனுகர்ச்சியின் எதிர்பார்ப்புகளின்றி கிருஷ்ணரின் நலனுக்காக செயலாற்றுதல் என்பது செயலின் மிக உயர்ந்த தெய்வீக குணமாகும். அவ்வளோதான்.
பிரபுபாத் பொருளுரையில் அவர் கொடுக்குற முதல் விளக்கம் இதுதான். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய புலன்களை திருப்திப்படுத்தணுங்கிற நோக்கம் என்கிட்ட முதல்ல வரக்கூடாது. அப்போ யாருடைய புலன்கள் திருப்திப்படுத்தப்படணும்? ஏன்னா நான் சேவகன் கிருஷ்ணருக்கு. அப்போ கிருஷ்ணனுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் ஏதாவது செய்யணும், சரிங்களா? அப்போ அதுக்கு செய்யணும்னா என்னென்ன செய்யணுங்கிறது தான் நம்ம ஆச்சாரியர்கள் வந்து கொடுக்குறாங்க. இப்போ யோசிச்சு அப்புறம் வந்து பிரபுபாத் வந்து பொருளுரையில் விளக்கங்கள் வேறு சில விளக்கங்கள் கொடுக்குறாரு. இங்கே கிருஷ்ணா சொன்னதுக்கான விளக்கம் தான் கிருஷ்ணா இங்கே சொல்கிறார், குறைவோ இழப்போ இல்லை அப்படிங்கிறார். இப்போ நம்ம பௌதிகமான விஷயங்கள் எடுத்துக்குவோமே. இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, ஒரு 30 பேர் நிற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். எல்லாருமே 90 மீட்டர் ஓடிட்டாங்க. 90 மீட்டர் ஓடிட்டு அதுக்கப்புறம் யாரும் ஓடலை, எல்லாம் நின்றுட்டாங்க. யாரையாவது வின் பண்ணிட்டாங்கன்னு அறிவிச்சிருவாங்களா? இந்த கடைசி 10 மீட்ரு, ஒரு 10 மீட்டர் தானே, 90 ஓடிட்டாங்களே, யாரையாவது அறிவிச்சிருவாங்களா? அறிவிக்க மாட்டாங்க. வீடு கட்டுறோம் அப்படி வச்சுக்கோங்க, அஸ்திவாரம் போட்டு மலன்னு கட்டுறோம், மேலே வரைக்கும் கட்டிட்டு மேலே கூரை போடல, விட்டுட்டோம். அது உபயோகமாகும்னு நினைக்கிறீங்களா? பௌதிகமாக நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே நம்ம ஆரம்பித்தோம்னா முழுசாக முடிக்கலைன்னா அதோடைய பலன் என்னங்கிறத நம்ம அனுபவிக்க முடியாது. பௌதிகமான கிருஷ்ணாவை விட்டுட்டு எனக்காக செய்கிற செயல்கள் எல்லாமே இதுதான், சரிங்களா? முழுசாக முடிக்கலைன்னா அதை நம்ம உபயோகப்படுத்த முடியாது. முழுமையாக நம்ம ஒரு வேலையை பௌதிகத்தில் அதோடைய ரிசல்ட் பார்க்கணுன்னா முழுமையாக அந்த வேலையை நம்ம முடிக்கணும். அப்போ தான் அதோடைய பலன் என்னன்னு தெரியும். பௌதிக விஷயங்கள் எல்லாமே அவ்வளோதான். அதுவும் பாருங்கள், பிரபுபாத் இன்னொன்று சொல்கிறார், ஜட செயல்களும் வினைகளும் உடலுடன் முடிந்து போகின்றன அப்படின்ட்டார். பிரபுபாத் சொல்லுவார், இறக்குறப்ப ஒரு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கோடீஸ்வரன்கிட்ட இருக்கிற பணமும் பிச்சைக்காரன்கிட்ட இருக்கிற பணமும் ஒன்று தான் அப்படிம்பார். ஏன்னா ரெண்டு பேர்த்துட்டு ஒன்றும் கிடையாது. இறந்துட்டானா ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். அது எடுத்துகிட்டுலாம் போக முடியாது. ஓகே, நான் பல கோடிகள் சம்பாதிச்சேன், நான் சும்மா போகிறேன், கொஞ்சம் போட்டு அனுப்புங்க, கேட்க முடியாது யார்ட்டையும். கொண்டு போய் சும்மா வெறும் பாடியை மட்டும் வச்சு எரிச்சு விட்டு வந்துடுவாங்க, இல்லைங்களா? அல்லது புதைச்சிட்டு வந்துடுவாங்க. அப்போ நம்மளோடதுன்னு எதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோமோ அதெல்லாம் எதுவுமே நம்மளோட இருக்காது. ஓகே, அப்போ கிருஷ்ணா இங்கே பிரபுபாத தான் சொல்கிறார், அந்த ஜட செயல் அல்லது வினை எதோட முடிஞ்சோன்னா உடல் முடியும் போது முடிஞ்சிடும். நான் சேர்த்து வைக்கிற சொத்து, நான் சேர்த்து வைக்கிற படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, என்னோடய அதிகாரம், சரிங்களா, என்னுடைய செல்வாக்கு எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்ஸ் மனுஷன் இறந்துட்டான் அப்படின்னா அடுத்த செகண்டு நம்ம சேர்த்து வச்சது எல்லாமே ஃபினிஷ்டு, எல்லாமே முடிஞ்சுது, எதையுமே உபயோகப்படுத்த முடியாது நீங்கள், சரிங்களா? ஆனால் கிருஷ்ணா வந்து இங்கே சொல்கிறார், குறைவோ இழப்போ கிடையாது அப்படிங்கிறார். பக்தி சார்ந்த சமயம் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே பண்ணீங்க இல்லையா? கொஞ்ச நேரம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உள்ள பகவான் பூஜை பார்த்தீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தன் பண்ணாங்க, பகவானுடைய நாமம் சொன்னீங்க எல்லாருமே. இப்போ உட்காந்து ஆச்சாரியா பிரபுபாது கொடுத்த பொருளுரையிலேருந்து மொழிபெயர்ப்புலேருந்து பகவான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கேட்டுட்ருக்கீங்க, சரிங்களா? இப்போ இது எல்லாமே வந்து என்னது அப்படின்னு சொன்னால், அந்த பலன் இல்லாத ஒரு செயல்னு சொன்னார் இல்லையா, அதுதான் நம்ம செஞ்சிட்ருக்கணும், சரிங்களா? நீங்கள் நினச்சிருந்தா ஏதாவது ஒரு பௌதிக செயல் செஞ்சுருக்கலாம். இன்றைக்கி சாயந்தரம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஏதாவது ஒரு சீரியல் பார்த்து அழுதுட்டு இருந்திருக்கலாம், சரிங்களா? இல்லை ஏதாவது ஒரு சினிமாவுக்கு போயிட்டு உட்காந்து கூட்டத்தில் அடித்து பிடிச்சி போய் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு சினிமா பார்த்துருக்கலாம். ஆனால் நம்ம இப்போ உட்காந்து எல்லாருமே என்ன செய்கிறோன்னா, பகவான் சொன்ன அந்த கிருஷ்ணர் சொன்ன விஷயத்தை ஆச்சாரியார் சொன்ன விளக்கங்களோடு நம்ம உட்காந்து கேட்குறோம், இல்லைங்களா? படிக்கிறோம், கேட்குறோம். அப்படின்னா இந்த தர்மத்தோட இந்த சின்ன விளைவு, இந்த விளைவு நீங்கள் உடலை விட்டாலும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இந்த விளைவு கூடவே வரும்னு சொல்கிறார். இது இழப்பும் ஆகாது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் போய் பேங்க்கில் பணம் போடுறேன், 1 கோடி ரூபா போடுறேன், சரிங்களா? மாதம் ஒரு 50 லட்சம் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தோம்னா எத்தனை மாதத்தில் காலி ஆயிருன்னு நினைக்கிறீங்க? அவன் வட்டி கிட்டி போட்டு வச்சா 2 மாதம் கழிச்சு 3ஆவது மாதத்தில் கொஞ்சம் கிடைக்கும், 4ஆவது மாதத்துக்கு 1 பைசா இருக்காது. உண்மைங்களா இல்லைங்களா? ஆனால் நீங்கள் என்னெல்லாம் கிருஷ்ணர் சொன்னதை செய்கிறீங்களோ இதெல்லாம் பேங்க்கில் எப்பவும் கிரெடிட் ஆகுது. நீங்கள் எல்லா டைமும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அக்கௌண்ட்டில் அது அப்படியே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? அப்போ நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு முயற்சி பண்ணணும்? இப்படி ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா நம்ம அந்த அக்கௌண்ட்டை விடுவோமா நம்ம? ஆனால் நம்ம விட்டுட்டு தான் இருக்கிறோம், சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, தொடர்ச்சியாக வந்து நான் கொஞ்சோண்டு தர்மம் பண்ணால் கூட இந்த தர்மம் எனக்கு எல்லா பிறவிகளுக்கும் எனக்கு வருது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கும் போது நான் இந்த தர்மத்தை நான் பண்ணணும். அப்போ இந்த தர்மம் செயல்கள் என்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னென்ன சொல்லி கொடுத்தாருன்னா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த ஜபம் பண்ணணும். பகவத்கீதை கிருஷ்ணா வந்து கலியுக ஜனங்களுக்காக தான் கொடுத்துருக்கார், நமக்காக தான் கொடுத்துருக்கார்.
அதனால் தயவுசெய்து தினசரி வந்து நம்ம பகவத்கீதை படிக்கணும், சரிங்களா? அப்புறம் பகவத்கீதை பாகவதம் படிக்கணும். ஸோ இங்கே வந்து இப்போ ஆரத்தி வீட்டில் ஆரத்தி பண்ணலாம். இங்கே நீங்கள் எல்லா நாளும் நடந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் காலையில் மங்களாரத்தி பண்ணிகிட்ருக்காங்க, சாயந்தரமும் கௌர ஆரத்தி போயிட்டுருக்கு, துளசி ஆரத்தி போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆரத்தியில் அட்டன் பண்ணலாம், அல்லது வீடுகளில் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ஆரத்தி பண்ணலாம். அதே மாதிரி பகவானுக்கு படைக்கப்பட்ட நிவேதன பொருட்களை சாப்பிட சொல்கிறார், சரிங்களா? இது எல்லாமே கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கான செயல்கள். மற்ற செயல்களுக்கெல்லாம் வந்து எனக்கு தண்டனை உண்டு. இப்போ நான் வந்து ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வெஜிடேரியன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாலுமே எனக்கு தண்டனை உண்டு, சரிங்களா? வெஜிடேரியன் சாப்பிட்றேன்னா அந்த மூலமாக வர்ற பாவத்தை நான் ஏற்றுக்கிட்டாகும். ஸோ பகவானுக்கு படைத்த பொருள் பிரசாதமாக நம்ம எடுக்கும்போது மட்டும்தான் அந்த கர்மபந்தத்திலேருந்து விடுபடுறோம். நீங்கள் ஒருத்தவங்க சாப்பாடு போடுறீங்க, சாதாரண சாப்பாடு போட்டிங்கன்னா கர்ம பந்தம் தான். அது ஒரு புண்ணிய செயல். அந்த புண்ணிய செயலுக்காக நான் மறுபடியும் பிறந்தாகும், புண்ணிய செயலோட பலனை அனுபவிக்கிறதுக்காக, சரிங்களா? அதனால் இந்த முயற்சி சப்போஸ் பலனை எதிர்பார்க்காம இந்த தர்மம், பகவான் சொன்ன தர்மத்தை கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணா ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. இதுக்கு பின்னாடி 6வது அத்தியாயத்தில் கொடுக்குறாரு. நீங்கள் இதை கடைப்பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று இதுக்கான புண்ணிய பலன்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க. முடிச்சதுக்கப்புறமா சுச்சீனாம் ஸ்ரீமதாம் அப்படிங்கிறார். சுச்சீனாம்னு பெரும் செல்வந்தரோட குடும்பத்தில் பிறப்பீங்க. அப்படி இல்லைன்னாலும் ரொம்ப நல்ல அறிவுடைய பகவான் பற்றிய ஞானத்தை வச்சுட்டு இருக்கிற அந்த ஃபேமிலியில் பிறப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீமத்தாம்னா செல்வந்தரோட வீட்டில், சுச்சீனாம்னா நல்ல அறிவுடைய அவங்க வீட்டில் வந்து உங்களுக்கு பிறப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? அப்போ எங்கேயுமே வந்து பக்தி பண்ணவங்க, பகவானுக்கான பக்தி தொண்டு பண்ணவங்க வந்து எந்த இழப்பும் அவங்களுக்கு நடக்கிறது இல்லை. மற்ற பௌதிகமாக நம்ம சேர்க்குற எல்லா விஷயங்களும் நம்ம விட்டு போனாலும் கூட எல்லா ஜென்மத்திலும் பிறவிதோறும் எனக்கு வந்து திரும்ப எது வரும் அப்படின்னு சொன்னால் பகவானுக்கு பண்ணுற பக்தி தொண்டோட பலன் வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எங்களுடைய வேண்டுகோள், தயவுசெய்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகள்லையும் நீங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து கலந்துக்கோங்க. பகவத்கீதை புத்தகம் இல்லைன்னா தயவுசெய்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அது வந்து நாங்கள் வந்து படிக்க சொல்லலை, கிருஷ்ணா சொல்கிறார். இந்த விஷயத்தை யார் ஒருத்தர் படிக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் கேட்குறாங்களோ இந்த உரையாடலை, அவங்களுக்கு பக்தியை நான் நிச்சயம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அந்த பக்தியை நிச்சயம் பண்ணுறது மூலமாக அந்த விளைவு என்னங்கிறத முன்னாடியே சொல்லிட்டார். 2வது அத்தியாயத்தில் சொல்கிறார், கர்ம பந்தத்திலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. அப்போ மட்டும்தான் நாம் என்ன செய்ய மாட்டோம்னா, இந்த மிகப்பெரிய ஒரு பயம்னு ஒன்று சொல்லியிருக்காரு தெரியுங்களா? அது என்ன பயம் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம இப்போ பயந்துக்கிறது இல்லை. அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, பாம்பு எடுத்து கையில் வச்சுக்கிறோம், கயிறுப்பா அப்படின்னு நினச்சிட்டு பாம்பை பிடிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பயப்பட மாட்டான். உண்மைதானே? பாம்பை தான் பிடிச்சிருக்கிறான், கயிறுன்னு அவன் நினைக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டான், பயந்துக்க மாட்டான். அது பாம்புன்னு தெரியும் போது அவன் வேறு லெவலில் பயந்துக்குவான், இல்லைங்களா? நம்ம பிறப்பெடுத்துக்கிறோம், ஒருத்தர் கூட பயந்துக்கவே இல்லை. பிறப்பெடுத்துட்டோம், இறப்பை சந்திக்க போகிறோம், திரும்ப திரும்ப பிறப்பெடுக்கிறோம், இறப்புக்கு போகிறோம், பிறப்பு சக்கரத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம், யாருமே பயந்துக்கல, சரிங்களா? ஏன்னா நமக்கு அது புரியவே இல்லை, கயிறுன்னு நினைக்கிற மாதிரி. ஓகே, நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறது பாம்புன்னு தெரியணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த மாதிரி பிறப்பு எடுத்து திரும்ப திரும்ப இங்கே இருந்துட்டு இருக்கிறோம். எத்தனை வருஷமாக இருந்துட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? கோடிக்கணக்கான வருஷமாக அப்படி கஷ்டப்படுறோம். இந்த ஒரு பிறவியில் நான் கஷ்டப்படுறேன்னு நினச்சிடாதீங்க. கோடிக்கணக்கான வருஷமாக கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கிறோம், சரிங்களா? வேறு உடலில் இருக்கிறோம். இந்த உடலில் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்துடுவோம். அஃப்கோர்ஸ் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்க கூட இப்போ ஞாபகத்துக்கு இருக்காது, பட்ட கஷ்டங்கள் போயிருக்கு, மறந்துருக்கும். இந்த உடலை விடும்போது மொத்த கஷ்டத்தையும் மறந்துடுறோம், அடுத்த உடலில் வேறு கஷ்டம் போடுறோம். அப்போ கிருஷ்ணா அதை தான் சொல்கிறாரு, தயவு செய்து இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்களை பண்ணும்போது நம்ம வந்து கண்டிப்பாக இந்த இறப்பு சக்கரத்துலேருந்து நம்ம முதல்ல வெளியில் வருவோம் அப்படின்ட்டு, சரிங்களா? அதனால் பகவத்கீதை இல்லைன்னா தயவுசெய்து பகவத்கீதை வாங்கிக்கோங்க. இன்னிலேருந்து பகவானுடைய அறிவுரைகளை படிங்க அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஓம் தத் சத். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. மாதாஜி யாரை கூப்பிட்றோன்னு தெரியணும்ல. நான் பொதுவாக மாதாஜின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. மாதாஜி எழுந்துச்சு பகவத்கீதை படிங்கன்னு யாரையாவது சொன்னேன்னா யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியும்? இல்லை அது வந்து என்னென்னா, ஆக்சுவலாக அது வந்து முன்னாடி வந்து இருக்கிற
அரசர்கள் எல்லாத்தையும் அடையாளப்படுத்தும் போது அந்த மாதிரி தான் அடையாளப்படுத்திக்குவாங்க. ஒருத்தரையும் அவங்க சொல்லும்போது அவங்களுடைய வம்சத்தை சொல்லுவாங்க. இப்போ குந்தியின் மகனேன்னு சில இடங்களில் அர்ஜுனாவை கூப்பிடுற காரணம் உண்டு. என்னென்னா குந்தி வந்து குந்தி போஜன்கிற அந்த வம்சத்தில் வரார். அவருடைய வம்சம் வந்து ரொம்ப நல்ல ஒரு சிறந்த வம்சம். சத்திரிய வம்சத்தில் ரொம்ப பெஸ்ட்டான ஆளுங்க. சண்டை போட மாட்டேன்னு சொல்கிற அந்த வம்சம் நம்ம சொல்லுவாங்கல்ல, உங்க அப்பா வாத்தியார் நீண்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. அவனையே திட்டலாம்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி அவனையே திட்டலாம். அவங்க அப்பாவை ஏன் இழுக்கிறாங்க அப்படின்னா அந்த அவர் எவ்வளோ பெருமையை வாய்ந்தவர், நீ அந்த பெருமையை கெடுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி சில இடங்களில் குந்தியின் மகனேன்னு சொல்லி அவர் கவுந்தேயன்னு சொல்லுவார். ஏன் சொல்கிறாருன்னா, நீ அந்த வம்சத்தில் வந்து ஞாபகம் வச்சுக்கோ, சண்டை போட மாட்டேன்னு நின்றுட்டுருக்கிற நீ அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸ்டார்டிங்கில் சில இடங்களில் அதை சொல்லுவார் ஆக்சுவலாக. ஹரே கிருஷ்ணா. வேறு ஏதாவது கேள்வி ஸ்லோகம் சம்மந்தப்பட்டது? சாரி பிரபு. பிரபு கண்டிப்பாக இருக்கலாங்க. அதுக்கு தான் சொல்கிறாரு. இப்போ நம்ம செய்கிற செயல்கள்லாம் விளைவு. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கிளைமேக்ஸ் சீனில் நம்ம ஏன் அடி வாங்குறோம்னா, முன்னாடி சீனியெல்லாம் மறந்துட்டோம், நம்ம என்ன பண்ணாங்கிறதெல்லாம் மறந்துட்டோம் சரிங்களா. கிளைமேக்ஸில் அடி வாங்கிட்டு இருக்கிறோம். இது கிளைமேக்ஸ்ன்னு நினச்சிக்காதீங்க, ஆனால் கிளைமேக்ஸாக வச்சுக்கிறது தான் நல்லது சரிங்களா. அடி வாங்கணும்னு புரிஞ்சிருச்சா, அப்போ நம்ம என்ன செய்யணும், இனிமேல் வந்து என்னுடைய முந்தைய கர்மத்தை எல்லாத்தையும் நான் ஸ்டாப் பண்ணணும். கிருஷ்ணா சொல்கிறார், என்கிட்ட சரணாகதி பண்ணுங்கிறார். 18வது அத்தியாயத்தில் சொல்கிறார், சர்வதன்மான் பரித்யஜ்ய மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாப்பியப்பியோ மோக்ஷ இஷ்யாமிங்கிறார். எல்லா பாவ விளைவுகள்லேருந்தே நான் உன்னை விடுவிக்கிறேன் அப்படிங்கிறார். என்ன பண்ணணும் அப்படின்னா, மாமேக்கம் சரணம் ரஜ, என்கிட்ட மட்டும் சரணாகதி பண்ணு அப்படிங்கிறார் சரிங்களா. அப்போ யார் ஒருத்தங்க கிருஷ்ணா கிட்ட சரணாகதி பண்ணுறாங்களோ, கிருஷ்ணர் சொன்ன மாதிரி கேட்டுக்கிறாங்களோ, அவங்க இந்த பிறவி சக்கரத்துலேருந்து வெளியில் போயிடுவாங்க, மறுபடியும் பிறவி எடுக்க மாட்டாங்க. அதை தான் கிருஷ்ணா சொல்கிறார். பலனில்லாத செயல்கள் இதுதான், இதையும் சேர்த்து செய்யுங்கிறார். உடல் கடமையை செய்ய வேணான்னு அவர் சொல்லலை, செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா தான் சொன்னேன், சிங்கம் வந்து நான் ராஜான்னு நினச்சா செத்துரும், சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா. சாப்பிட்றதுக்கு போய் இறதுக்கு ஓடித்தான் ஆகணும். நான் ஏன்டா மான் பின்னாடி ஓடணும்னு நினச்சா செத்துரும். அப்போது சிங்கம் ஓடித்தான் ஆகணும் சரிங்களா. அதே மாதிரி தான் உடல் கடமை நீங்கள் செய்யுங்க, ஆனால் கூட பகவான் கிருஷ்ணரை சேர்த்துக்கணும். கிருஷ்ணனுடைய அறிவுரைகளை சேர்த்து நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கிருஷ்ணா வந்து சொல்கிறாரு, 2 விஷயங்கள் சொல்கிறார். ததாமி புத்தி யோகம் தம்யேன மாம் உபயாந்தித்தேங்கிறார். என்னை வந்து அடையிறதுக்கு தேவையான புத்தியை நானே கொடுக்குறேங்கிறார், நானே தரேங்கிறார். நீ ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டாம், தியானம் பண்ண வேண்டாம், நீ எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம், நீ பக்தியை மட்டும் பண்ணு, சரணாகதி பண்ணிவிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி எல்லா பாவ விளைவுகள் தானே நமக்கு துன்பமாக வருது, அந்த பாவ விளைவுகளை நான் எடுத்துடுறேங்கிறார். எல்லா பாவ விளைவுமே எடுத்துடுறேங்கிறார். நான் ஒருவேளை கோடிக்கணக்கான பிறவிகளாக நான் பண்ணது பல்லாயிர கோடிக்கணக்கான பாவங்கள் இருக்கலாம், எல்லாத்தையும் 0 பண்ணுறேங்கிறார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், மாமேக்கம் சரணம் ரஜம். இந்த ஸ்லோகாவில் அந்த 18வது அத்தியாயத்தில் எங்கிட்ட சரணாகதி பண்ணுன்னு சொல்லுவார். 10வது அத்தியாயத்தில் சொல்லும்போது பஜதாம் பிரீத்தி பூர்வகம் அப்படிம்பார். அன்போட அன்போட என்னை வழிபடு அப்படிங்கிறார். எனக்கு பக்தி தொண்டு செய்ய, அன்போடு செய்ய அப்படிங்கிறார் சரிங்களா. சில பேர்லாம் வந்து கொஞ்சம் கோபத்தோடு செய்வாங்க பக்தி தொண்டையே. கிருஷ்ணாட்ட போய், கிருஷ்ணா இந்த வாரம் எனக்கு வந்து ஒரு 1000 ரூபா பணம் கேட்டேன், நீங்கள் கொடுக்கல, சரியில்லை, பகவான்கிட்டே சண்டை போடுறது. கோயிலெலாம் பண்ணுவாங்கள்ல, என்ன கடவுள் நீ 1 லட்ச ரூபா கேட்டுருக்கேன் ஒரு வாரமாக, ஒரு ஏற்பாடும் பண்ண மாட்டேன்றீங்க. முருகர்கிட்ட சண்டை போடுறது, விநாயகர்கிட்ட சண்டை போடுறது. நம்ம ஆட்கள் தேவர்கள்ட்ட அவங்களோட பொசிஷன்லாம் என்னென்னே நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, நம்ம பெரிய ஆள் நினச்சிக்கிறது, அதனால் போய் அவங்ககிட்ட சண்டை போடுறது சரிங்களா. அதெல்லாம் நம்ம செய்கிறது உண்டு. பட் அப்படி கிடையாது. சரணாகதி பண்ணணும், அன்போட பக்தி செய்யணும். பூத்தனா தெரியும் உங்களுக்கு. பூத்தனா வந்து கிருஷ்ணாவுக்கு பால் கொடுக்கணும்னு தான் நினச்சாங்க சரிங்களா, பால் கொடுக்கணும்னு தான் நினச்சாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, விஷப்பால் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் உடனே கிருஷ்ணா என்ன பண்ணாருன்னா, உயிரையும் சேர்த்து உறிஞ்சிட்டார். 3 மாதம் குழந்தையா இருக்கும்போது சரிங்களா பூத்தனாவுக்கு. அப்போ வந்து என்னென்னா, அப்போ கிருஷ்ணா என்ன தெரியுங்களா பண்ணார், ஓகே என்னை கொல்றதுக்கு வந்தது மோட்டிவாக இருக்கலாம், ஆனால் எனக்கு பால் தரணும்னு நினச்சாங்கல்ல அப்படின்றத அதை எடுத்துக்கிறாரு கிருஷ்ணா. ஆனால் இந்த மாதிரி பக்தி நம்ம பண்ணக்கூடாது, அவங்க தப்பாக பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி கம்சன் எப்போவுமே பகவானை நினச்சிட்டே இருந்ததில் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக நம்ம கூட அப்படி கிருஷ்ணாவை நினச்சிட்டு இருக்க மாட்டோம். கம்சன் நினச்சிட்டு இருந்தார், கிருஷ்ணாவை கொன்றுணும், கிருஷ்ணா இருந்தால் நமக்கு பிரச்சனை, கிருஷ்ணர் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் கிருஷ்ணாவை நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது, கிருஷ்ணருக்கு சாதகமான. ஆனால் கம்சனுக்குமே வந்து கிருஷ்ணா அருள் செய்கிறார் சரிங்களா. அதனால் நம்ம வந்து பூத்தனாவுக்கோ கம்சனுக்கோ செஞ்சாங்க, நம்மளும் அப்படி இருக்கலாம், அப்படி செய்யக்கூடாது. பகவானுக்கு சாதகமாக செய்யணும் சரிங்களா. பண்ணிங்கன்னா கிருஷ்ணனுடைய அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக பர்சனலாக கிடைக்கும். தின ஜபம் பண்ணணும், பகவத்கீதை படிக்கணும், பூஜை பண்ணுங்கள், நைவேத்தியம் பண்ணது சாப்பிடுங்க, இவ்வளோதான்.
இது பெரிய கஷ்டம் இல்லை. இதை விட கஷ்டமான வேலையெல்லாம் நம்ம செய்கிறோம் சரிங்களா. பூஜை பண்ணுறது விட கஷ்டமான வேலை செய்கிறோம். பிரசாதம் சாப்பிட்றோம், அதை விட கஷ்டமான விஷயங்கள்லாம் சாப்பிட்றோம். சிலதெல்லாம் சண்டேயில் சாப்பிட்டு செரிக்க முடியாமல் சோடா வாங்கி குடிச்சிட்டு 7up வாங்கி குடிச்சிட்டு படுத்தெல்லாம் கிடக்குறாங்க சரிங்களா. அதை விட கஷ்டமான வேலை தானே. ரொம்ப ஈஸியான பிரசாதம் சாப்பிட்றது, ரொம்ப எளிமையாக டைஜஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா. அதனால் ரொம்ப சுலபமான வேலை தான் பூஜை பண்ணுறதோ, ஒரு ஜபம் பண்ணுறதோ, பகவத்கீதை படிக்கிறதோ. உட்காந்து சீரியல் 3 மணி நேரம் தலைவலிக்கு வலிக்க டிவி பார்க்குறவங்களாம் இருக்காங்க. புக்கு படிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயந்தான் சரிங்களா. ஹரே கிருஷ்ணா. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? சாரி பிரபு. ஓகே. ஸோ பிரபுவோட கேள்வி என்னன்னா, பகவான்கிட்ட என்னோட தனிப்பட்ட விஷயங்களுக்காக பிரார்த்தனை செய்யலாமான்னு தான் கேட்குறீங்க. ஆத்மா வந்து கேட்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம கேட்குற விஷயங்கள்லாம் தற்காலிகமான விஷயம் தானே. கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்னெல்லாம் சாஸ்திரம் சொல்லலை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாகவதத்தில் வந்து உனக்கு ஆசை, எல்லா ஆசைகளும் இருந்தாலும் சரி, ஆசையே இல்லைன்னாலும் சரி, முக்தி வேணும்னு நினச்சாலும் சரி, போய் கிருஷ்ணாட்ட கேளு, முகுந்தன்ட்ட கேளு, அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய கஷ்டங்களுக்காக பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம், பண்ணக்கூடாதுனாலாம் இல்லை சரிங்களா. ஆனால் அது சுத்த பக்தியில் வராது. ஆனால் கிருஷ்ணா ஏற்றுக்கிறார். நீங்கள் வந்து கேட்குறோம் அப்படின்னா கிருஷ்ணா வந்து கொடுப்பார் சரிங்களா. அதையும் கிருஷ்ணா வந்து 9வது அத்தியாயத்தில் பேசுகிறார். 9வது அத்தியாயத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கலங்கமற்ற பக்தி பண்ணிட்டு இருக்கிற நீ உங்கள்கிட்ட இருக்கிறது போகாமல் நான் பார்த்துக்குவேன், உனக்கு வேணுங்கிறத நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் சரிங்களா. கிருஷ்ணா தரேன்னு சொல்கிறார், தராமையும் இல்லை, நிறைய பேர் கொடுத்துருக்காரு. துருவ மகாராஜ் வந்து இந்திரனை விட அதிகமாக பணம் வேணும்னு தவம் பண்ணார் சரிங்களா. அவர் கொடுத்தார், ஆக்சுவலாக அவர் கொடுத்தார். அதனால் வந்து நம்ம கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது சுத்த பக்தியில் வராது. அது வந்து என்னென்னா தற்காலிகம். இந்த உடல், நீங்கள் இந்த உடலுக்காக தான் கேட்பீங்க, மீறி போனால் நம்ம என்ன கேட்போம், நம்மளுடைய உடலை காப்பாற்றிக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு கேட்போம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி வந்து ஆச்சாரியா பிரபுபாதர் ஒரு உதாரணம் நம்ம எடுத்துக்கணும். அவர் வந்து 70 வயசில் கப்பலில் போகிறார். இந்த பகவான் பற்றிய பிரச்சாரம் உலகம் முழுக்க சொல்லணும்னு அவங்களுடைய ஆன்மீக குரு சொன்னார்னு சொல்லிக் கொடுக்குறதுக்காக போகிறார். அப்படி போகும்போது 2 ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சரிங்களா. அவர் நினச்சிருந்தா நம்மளோட ஆச்சாரியாவோட பக்தியெல்லாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, அவங்களதெல்லாம் வந்து ஹையஸ்ட் பொசிஷன். அவர் நினச்சிருந்தா கிருஷ்ணா கிட்ட என்ன கேட்டிருக்கலாம், கிருஷ்ணா நான் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக போகிறேன், நீங்கள் என்ன ஹார்ட் அட்டாக் எல்லாம் கொடுத்துட்ருக்கிறீங்க, இதெல்லாம் தயவுசெய்து முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள், இந்த பிரச்சனையெல்லாம் கொடுத்தா நான் எப்படி பிரச்சாரம் பண்ணுறது. கேட்கவே இல்லை. அவர் என்ன தெரியுமா டைரியில் எழுதின அந்த விஷயத்தை பின்னாடி டிவோட்டிஸ் வந்து அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அவர் என்ன தெரியுமா எழுதாரு, கிருஷ்ணா என்னை ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து இவ்வளோ தூரம் அனுப்புகிறீங்க, நான் அந்த செயலை செய்யணும்னு நீங்கள் விருப்பப்பட்டா என்னை அனுமதிங்க, இல்லைன்னா பரவாயில்ல என்னை இப்போவே கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி தான் எழுதிக்கிறார் சரிங்களா. ஆச்சாரியா அப்படி தான் எழுதுறாரு. ஸோ பிரபுபாதர் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அவர் நினச்சிருந்தா நான் பிரச்சாரம் தானே பண்ண போகிறேன், நீங்கள் கஷ்டமெல்லாம் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டுருக்கலாம். கேட்டாலும் கிருஷ்ணா பண்ணுவார். ஆச்சாரியாவுக்கு பண்ணாமல் என்ன பண்ண போகிறார், பண்ணுவார். ஆனால் ஆச்சாரியா கேட்கல. அதுதான் சுத்த பக்தி. சுத்த பக்திங்கிறது தன்னுடைய தேவைகளுக்காக நிற்க மாட்டாங்க சரிங்களா. அதனால் கேட்கக்கூடாதுன்னு இல்லை, ஏன்னா நம்ம ஆச்சாரியா கிடையாது சரிங்களா. நமக்கு அதனால் வந்து எதுனாலும் கிருஷ்ணாகிட்ட கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் பக்தி பண்ண உங்களுக்கே தெரியும் கிருஷ்ணா எல்லாமே கொடுக்குறாரு, நம்ம ஏன்டா போய் கேட்டுட்டு இருக்கணும். தவிர கிருஷ்ணாகிட்ட என்ன கேட்கணும்னு கூட நமக்கு தெரியாது சரிங்களா. ஒரு டைம் வந்து ஒரு அம்மா பயங்கரமாக விறகு கட்டையை தூக்கிட்டு போயிட்டுருக்குது, டப்புன்னு கீழே போட்டுருச்சு வெயிட் தாங்காமல். போட்டு விட்டோடனே வந்து அந்த அம்மா என்ன சொல்லுது, கிருஷ்ணா அப்படியே கூப்பிட்டுருச்சு. கிருஷ்ணா வந்துட்டார், என்னம்மா பண்ணோம் சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த விறகு கட்டையை தூக்கி மேலே தலை மேலே வைங்க. பகவான் வந்து என்ன கொடுப்பார் தெரியுங்களா கேட்டால், விறகு கட்டை தூக்கி மேலே வைங்க. இதை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். நம்ம தூக்கி திரும்ப கேட்குறது இருக்கிற கஷ்டத்தை தூக்கி மேலே வைங்கன்னு தான் கேட்டுட்ருக்கோம். பகவான்கிட்ட கேட்குறதெல்லாம் வந்து எனக்கு இனிமேல் எனக்கு இந்த பக்தி வாழ்க்கை, அதுவும் சைத்தன்ய மகாபிரபு காலையில் சிக்ஷாஷ்டகம் படிப்பாங்க சரிங்களா. அதில் அவரெல்லாம் கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறார், மம ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்தி ரகித்துக்கித்து வைங்கிறார். இடைவிடாமல் உங்களுக்கு பக்தி கொடுக்குற வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்படிங்கிறார். நான் தனம் நான் ஜனம் நான் சுந்தரிங்கிறார். எனக்கு பணம் வேண்டாம், என்னை கடைப்பிடிக்கிறவங்க வேண்டாம். ஆனால் இது எல்லாமே இன்றைக்கி கேட்டுட்ருக்காங்க சரிங்களா. என்னை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருக்கணும் நான் சொல்கிறத கேட்குறது, எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க சரிங்களா. ஆனால் அதெல்லாம் வேண்டாங்கிறது, இதெல்லாம் எதுவுமே தரலனாலும் பரவாயில்ல. அப்போ அதெல்லாம் தூய பக்தியோட லெவலுங்கிறது அது சரிங்களா. நம்ம தற்காலிகமாக இப்போ கேட்க தான் செய்வோம், பரவாயில்ல கேளுங்க, தப்பு இல்லை சரிங்களா. ஆனால் நீங்கள் ஜபம் பண்ணுறதோ பக்தி பண்ணுறதையோ வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருங்க. இப்போ நமக்கே தெரியும், நம்ம வந்து கிருஷ்ணாகிட்ட போய் சும்மா சீப்பாக ஏதோ 1 ரூபா 2 ரூபா கேட்டுட்ருக்குறோம். அவர் 1 மில்லியன் கோடி கூட கொடுப்பாரு அவர், நம்ம அவர்கிட்ட போய் 1 லட்ச ரூபா தான் கேட்போம்.
சரிங்களா? அவரோட லெவல் என்னன்னு நமக்கு தெரியல, அதனால் அவர்கிட்ட என்ன கேட்குறது, நம்மளோட லெவலில் நமக்கு தெரியல. அதனால் அப்படி இருக்கணும். பட் ஸ்டார்டிங்கில் கேளுங்க, பக்தி பண்ணுங்க, கிருஷ்ணா அந்த அறிவை கொடுப்பார். அதான் சொன்னாங்கன்னா, என்னை வந்து அடைவதற்கு தேவையான அறிவை நானே தருகின்றேன் அப்படிங்கிற பஜதாம் பிரீத்தி பூர்வகம், அன்போட பக்தி பண்ணுங்க, நான் தரேங்கிறார். சரிங்களா? அது அவர் கொடுத்துருவார். நல்ல கொஸ்டின் பிரபு. ஹரே கிருஷ்ணா. சாரி. பிரபு ஒன்றும் இல்லை, அது வந்து ரொம்ப சிம்பிள். ஆத்மாவை இழப்பவன் உலகம் முழுவதும் கிடைக்கிறதுனால என்ன பயன் கேட்குறான் இல்லைங்களா? நீங்கள் இப்போ நான் ஆத்ம ரீதியாக எந்த கடமையும் செய்யலை. நான் சொன்னேன் 2 கடமைகள் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த 2 கடமைகளில் ஆத்மா செய்ய வேண்டிய கடமை நான் ஒன்றுமே செய்யலைன்னு வச்சுக்கோங்க. ஆத்மா வெறும் உடல் கடமை மட்டும் நான் தெளிவாக செய்கிறேன். நான் வந்து தினமும் காலையில் நீட்டாக எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா விஷயமும் நல்லா செஞ்சுட்டு நான் நேராக ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸெல்லாம் பார்த்துட்டு ப்ராப்பராக அங்கே செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அத்தனையும் பர்ஃபெக்டாக 100% யாருக்கும் எந்த குறைவும்லாம் வேலையை செஞ்சு வச்சுட்டு திரும்ப வரேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து மறுபடியும் ஃபேமிலிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்கிறேன், சுற்றி உறவினர்களுக்கு தேவையானது செய்கிறேன், இப்படி மட்டுமே செஞ்சிட்ருக்கிறேன். ஆத்மாவோட வேலை என்ன? பகவானுக்கு சேவை செய்யுது. அதை நான் டோட்டலாக விட்டுறேன், மொத்தத்தையும் விட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பண்ணுறீங்கல்ல இந்த பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் செய்யணும் பார்த்தீங்கன்னா, அது எல்லாம் 0. அதை வந்து பாகவதம் ஸ்லோகா வந்து இங்கே மேலே சொல்லுதுங்களா, அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க. நீ ஆத்மாவை இழப்பவன்னா என்ன அர்த்தம்னா, ஆத்மாவோட கடமையை நீ செய்யாமல் விட்டுட்டுனா ஆத்மாவை கொலை பண்ணதுக்கு சமம் ஆக்சுவலாக. சரிங்களா? ஆத்மாவோட கடமை பகவானுக்கு சேவை செய்கிறது. அதை விட்டுட்டு நீங்கள் எந்த விஷயத்தை பர்ஃபெக்டாக செஞ்சீங்கனாலும் 100% கரெக்டாக பண்ணாலும் அது எல்லாமே 0, அது உபயோகமே ஆகாது. அதுதான் கிருஷ்ணாவும் இங்கே சொல்கிறார். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. பிரபு அதே மீனிங் தான். அதாவது என்னன்னா, கிறிஸ்துவர் அப்படி அவங்க இதில் ஒரு இது இருக்கு. அதாவது பிரபுபாதர் பீரியட்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்து வந்துட்டாங்க. பிரபுபாதர் இப்போ போன 100 நூற்றாண்டுல இருந்து இல்லை சியா அது இல்லை. அது இப்போ அதாவது என்ன, இப்போ அந்த மதத்தில் அவங்க சொல்கிறத கோட் பண்ணுறாங்க, இவங்களும் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மதத்துக்காரங்க அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத கோட் பண்ணுறாரு. பிரபுபாத் ஏன் இதை கோட் பண்ணுறாருன்னா, அவர் அங்கே சொல்லி கொடுத்த நபர்லாம் கிறிஸ்டியானிட்டியில் இருந்தவங்க தான். உங்கள் ஜீசஸே சொல்லியிருக்காருப்பா, அவங்களுடைய ஆச்சாரியா தான் ஜீசஸ். ஆச்சாரியா பகவான் பற்றி தான் சொல்லிக் கொடுக்க வந்தார். சரிங்களா? சொல்லிக் கொடுக்க வந்தார். அதனால் அவங்களுக்கு கோட் பண்ணுறதுக்காக பாகவதம் சொல்லும்போது ஜீசஸ் சொன்ன விஷயத்தையும் அவர் சொல்கிறார். அவ்வளோதான். அது வந்து அந்த டைமில் அவங்க இருந்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தா இருந்தாங்க, நம்மளும் எல்லாருமே இருந்தோம். பகவத்கீதை கிருஷ்ணா பேசும்போது நம்ம எல்லாருமே இருந்தோம். என்னவா இருந்தோம்னு தெரியாது. பழைய ஏற்பாடுங்களா? நான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடெல்லாம் படிக்கலைங்க. இல்லை, அதாவது என்னன்னா, நிறைய விஷயங்கள் வந்து திரிபடைஞ்சிட்டே வர்றது வந்து உலக வழக்கம். இல்லை நான் அதான் சொல்கிறேன், திரிபடைஞ்சிட்டு வர்றது வழக்கம். கிருஷ்ணா வந்து யதாகி தர்மஷ்ய அப்படின்னு தான் சொல்கிறார். எப்பெல்லாம் தர்மம் சீர்குலையுதோ அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தர்மம்னு ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போனால் அது அப்படியே இருக்காது, நம்மளாலையும் திரிச்சிட்டே இருப்பாங்க. பிரபுபாத் கிறிஸ்டியானிட்டியை திட்டுவார். தௌ ஷல் நாட் கில், இதுதான் 10 முக்கியமான கட்டளை. 10 அமெண்ட்மெண்ட்ஸில் ஒரு இது வந்து தௌ ஷல் நாட் கில்லுன்னு தான் இருக்குது, கொல்லாதிருப்பாயாக. இதுதான் மீனிங். சரிங்களா? நம்ம ஆளுங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொல்லாதிருப்பாயாகனா எதையுமே கொல்லக்கூடாது. சரிங்களா? இந்த வார்த்தை நமக்கு கொஞ்சம் ஒத்து வர மாட்டேங்குது. ஒரு வார்த்தையை சேர்த்துக்கோ, முன்னாடி மனிதனை ஒரு வார்த்தை சேர்த்துக்கோங்க, மனிதனை கொல்லாதிருப்பாயாக. ஓகே, அப்போ ஆடு மாடெல்லாம் சாப்பிட்லாம். சும்மா ஒரு சின்ன பிட்டு தானே. அதுதான் புதிய ஏற்பாடு, நம்மளா ஏற்பாடு பண்ணிக்கிறது. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி திரிபடைஞ்ச விஷயங்கள் எல்லா மதங்கள்லேயும் உண்டு. உண்மையை சொல்ல போனால் பிரபுபாத் சொல்கிறார், நம்ம செய்கிற செயல்கள், மத செயல்கள் எல்லாமே பகவான் மேலே அன்பு செலுத்துறது தூண்டலை அப்படின்னு சொன்னால் நீ ஃபாலோ பண்ணுறது மதமே கிடையாதுன்ட்டு. பகவான் மேலே எனக்கு அன்பு வரணும். அந்த பகவான் மேலே அன்புனா எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு வரணும். சரிங்களா? அது வரலன்னா நாம் பண்ணுறது வேஸ்ட்டுன்ட்டு, நீ பண்ணுறது மதமே கிடையாதுன்ட்டு. எனக்கு அது அந்த விஷயத்தை கொண்டுட்டு வரும், எது எந்த மதமாக இருந்தாலும். ஹரே கிருஷ்ணா. குட் கொஸ்டின். வேறு எதாவது இருக்குங்களா? கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.